ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட சாங்ஸ் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளையராஜா அவருடைய டாட்டரான பவதாரணி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இயற்கை எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தாங்க. இப்போ ஸ்ரீலங்கா ஷெட்யூலை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய சிஸ்டர் இறந்துட்டதுனால படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல படத்தோட அடுத்த ஷெட்யூலை இஸ்தாம்புல் அல்லது துருக்கியில் நடத்துறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில கோட் படத்தோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 சாங்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும், அந்த 3 சாங்ஸ்ல ஒன்னு லவ் சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல்லாம் வெளிவந்துட்டு வருது. அடுத்த ஷெட்யூல்ல தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து மீனாட்சி சௌத்ரி இருக்கிற போர்ஷனை தான் ஷூட் பண்ண போறாங்களாமா. சோ அந்த ஒரு ஷெட்யூலுக்காக தான் பார்த்தீங்கன்னா இஸ்தாம்புல் அல்லது துருக்கிக்கு போறதா படக்குழு பிளான் பண்ணி இருக்கிறதா தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றதுனால சாங்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துட்டு வருது. கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரு வேற லெவல் ஆல்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட சாங்ஸ்க்காக உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.